இந்த நிமிஷத்துல இருந்து நீ யாரோ நான் யாரோடா? அப்பா கொஞ்சம் உண்மை சொல்ல வருவாயா? போராடும் நியாயம் சாட்சி சொல்லி போவாயா? இத்தனை வருஷம் என்னோட அரசியல் வாழ்க்கைய ஒரே நிமிஷத்துல அழிச்சிட்டல. சக்தியே, இதுக்கான பின்விளைவுகளை நீ கூடிய சீக்கிரத்துல பாப்ப. சோதே, இப்ப நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. இந்த நிமிஷத்துல இருந்து இந்த வீட்டுல உள்ளவங்க யாரும் இவங்க 2 பேரு கூட பேசவோ பழகவோ எந்த தொடர்போ வச்சுக்க கூடாது. அப்பா 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 சக்தி, எனக்கு தெரிஞ்சு வேணும்னு இதை பண்ணிருக்க மாட்டாப்பா. எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்குப்பா. அப்பா ப்ளீஸ் பா, அப்பா எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. அப்பா இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிருங்கப்பா. அப்பா ப்ளீஸ் பா, ப்ளீஸ் பா. உனக்கு மன்னிப்பே கிடையாதுடா. அப்பா 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 நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கப்பா. அப்பா ப்ளீஸ் பா. நீ இப்ப என் காலை புடிச்சு கெஞ்சி அலறதால நான் இழந்து போன பேரு, கௌரவம், செல்வாக்கு இதெல்லாம் திரும்பி வந்துருமா? சொல்லு. அப்பா இத்தனை வருஷமா நான் சம்பாதிச்ச மானம், மரியாதை எல்லாத்தையும் உன் பொண்டாட்டி குழி தோண்டி புதைச்சுட்டா. அவ செஞ்ச தப்ப நீ என்கிட்ட மறைச்சிருக்க. அப்பா இல்லப்பா, நான் மறைக்கலப்பா. அவளுக்கு தான் நன்றி இல்ல, உனக்கு எங்கடா போச்சு புத்தி? அப்பா ஏய், என்னைக்கு நீ என் பேச்ச மீறி அவளை வேலைக்கு அனுப்புனியோ அன்னைக்கே எல்லாம் முடிஞ்சு போச்சுடா. என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குனதுல உனக்கு முக்கிய பங்கு இருக்குடா. அப்பா நீங்க அப்படி சொல்லாதீங்கப்பா. உன்னை பார்க்கவே எனக்கு அசிங்கமா இருக்குடா. அப்பா ஏய், நீ என் பழைய வேலை இல்லடா. இதோ நிக்கிறாளே இவளோட அடிபடா. இதே என் பழைய வேலுவா இருந்தா நாம் பட்ட அவமானத்துக்கு இந்நேரம் அதுக்கு காரணமானவங்களை கொண்டு புதைச்சிருப்பான். அப்பா அப்பா ஆனா நீ இவ பண்ண தப்புக்கு ஏன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க? இதுல இருந்தே தெரியல. அப்பா